வணக்கம் மக்களே. உங்கள் ஐதக் தமிழ் மகன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோவில் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் நிறைய விஷயங்கள் ப்ரொமோட் பண்ணுவாங்க, நிறைய அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய லிங்க் கொடுப்பாங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த கேமில் நீங்கள் நிறைய பணம் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் நம்ம யாரையும் பின் பாயிண்ட் பண்ண வரல. ஆனால் நிறைய இடங்கள்ல இந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு ப்ரொமோஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், இல்லை கோடிக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை ஃபாலோவர்ஸோ இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதில் ஒரு சில பெர்சன்டேஜ், ஒரு சில பேர் அதை கிளிக் பண்ணிக்கிட்டோ இல்லை டவுன்லோட் பண்ணிட்டோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம லக்கை ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு ஏதாவது வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஸோ இந்த கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. அதாவது வின்னர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் யாரும் வந்ததில்லை. நான் ஏமாந்து போயிட்டேன், நான் என்னை ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ரிப்போர்ட்ஸ் இப்போ காலகாலமாக வந்துக்கிட்டு இருக்கு. இது சோஷியல் மீடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா, அதாவது நம்ம நிறைய பேர்கிட்ட பழகிறதுக்கும் இல்லை நம்மளுடைய ஹாபீஸ், நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல சில விஷயங்களை நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ சமீப காலமா இந்த சோஷியல் மீடியா மூலமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அதாவது நீ எந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க, சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க, உன்னோட வீடியோஸ் எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொண்டு வரும்போது அதுல சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களும் கொண்டு வரப்பட்டது. அதையும் தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் நிறைய பேர் பார்க்குறாங்கிறதுனால ப்ரொமோஷன்ஸ், நிறைய கம்பெனிஸ் ப்ரொமோஷன்ஸ் நம்ம வீடியோ மூலயமா ப்ரொமோஷனுக்காக நம்ம கிட்ட வருவாங்க. முதல்ல நம்ம அதை வெரிஃபை பண்ணுறோமா, சரியான ஆள்கிட்ட இருந்து சரியான தகவல், சரியான விஷயத்த நம்ம ப்ரொமோட் பண்ணுறோமாங்கிறத நிறைய பேர் பார்க்குறாங்களா இல்லையான்னு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதுவும் அவங்க ப்ரொமோட் பண்ணிட்ட பிறகு இந்த பார்க்குறவங்க இருக்காங்களா, இந்த ஃபாலோவர்ஸ், இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறவங்களும் இருக்காங்க. இதுல யாரு வேணாலும் குற்றவாளின்னு சொல்லலாம். நீங்க ஏமாந்து போற வரைக்கும் அது அது தப்புன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இமெயில் வரும், அந்த ஸ்கேம் இமெயில் வரும், இது கிளிக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கால்ஸ் வரும், இதாவது பேங்க்ல இருந்து கால் பண்றோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மள பயமுறுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. கிரெடிட் கார்ட்ஸோடைய ஸ்கேம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சிவிவி நம்பர் சொல்லுவாங்க, உங்க கார்டுக்கு பின்னாடி இருக்கும், அந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஃப்ராட் பண்றதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட். இப்போ இந்த கல்ச்சர் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சோஷியல் மீடியா கல்ச்சர் பாத்தீங்கன்னா நம்மளா போயிட்டு அதுல மாட்டிக்கிறோம், அந்த ட்ராப்ல போயிட்டு நம்ம போய் மாட்டிக்கிறோம். அது நடந்துகிட்டு இருக்கு. அவங்களா தேடி வந்த காலம் போய், அதாவது ஸ்கேமர்ஸா நம்ம கிட்ட வந்த காலம் போய் நம்மளா போயிட்டு ட்ராப் ஆயிக்கிறோம். ஒரு விஷயம் நீங்க டவுன்லோட் பண்ணும் போது உங்களுடைய மொபைல் போன்ல இருந்து எவ்வளவு டாட்டாவை எடுக்கலாங்கிறது எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? ஒரு அன்னோன் சாஸ்ல இருந்து இந்த ஏபிகே ஃபைல் சொல்லுவாங்க, அதாவது கூகுள் பிளே ஸ்டோர்லயோ இல்ல ஆப் ஸ்டோர்லயோ இல்லாம சில அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றீங்க, அதோட சேஃப்டி எப்படின்னு தெரியுமா? ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அன்னோன் சாஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்க மொபைல்ல நீங்க நிறைய விஷயங்கள் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதாவது உங்களோட பர்சனல் பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்களோட பர்சனல் விஷயம் மொபைல்ல தான் இப்போ இருக்கு. நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே முக்காவாசி மொபைல்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்னோன் சோர்ஸ்ல இருந்து ஒரு விஷயத்த நீங்க உங்க போனுக்கு டவுன்லோட் பண்ணும்போது உங்க போன்ல இருந்து நிறைய விஷயங்கள் வெளியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதையும் தவிர நம்மளா போயிட்டு கிளிக் பண்றது, நம்மளா போயிட்டு இன்ஸ்டால் பண்றது, நம்மளா போயிட்டு ரிஜிஸ்டர் பண்றோம். ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷனை நம்ம ரிஜிஸ்டர் பண்ற போது நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்மளா போய் கொடுக்குறோம். நம்மளோட பேர்ல இருந்து, நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம அங்க கொடுக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவங்க நம்ம நம்பரையும், நம்ம போன் நம்பரையும் அவங்க கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் ஸ்கேம், இது ஈஸியஸ்ட், நம்மளா போயிட்டு அந்த ட்ராப்ல மாட்டிக்கிறோம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இமெயில் அக்சஸ் பண்றதா இருந்தாலும் கூட ஆத்தென்டிகேஷன் கேக்குது. முன்ன மாதிரி இல்ல, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு போற விஷயமே இல்ல. இப்போ நம்மளுடைய இமெயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டை தவிர 2வது லெவல் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் கேக்குது. அதை ஒரு ப்ராம்ப்ட் பண்ணிட்டு இது நீங்க தானா, இந்த டிவைஸ்ல லாகின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கேட்கும். நம்ம அப்ரூவ் இது நான் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே தான் பேங்கிங்க்கும் நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டை தவிர நிறைய விஷயங்கள் ஆத்தென்டிகேட், அதாவது மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேட்டர்னு சொல்லுவாங்க, MFA அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த விஷயம் வந்து பாஸ்வேர்ட்டையும் தவிர இன்னொரு லெவல் ஆஃப் ஆத்தென்டிகேட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஒரு பேங்கிங் டீட்டெயில்ஸ் போடும்போது நீங்கள் பாஸ்வேர்ட் போடுவீங்க, அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் கேட்கும். அப்புறம் வந்து அப்புறம் ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்களா வந்து அது நீங்கள் தானே பார்க்கறதுக்கு வந்து டிஏசின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் கேட்கும், இல்லை ஒரு கோட் நம்பர் கேட்கும், உங்கள் எஸ்எம்எஸ்க்கு கோடு வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் செக்யூரிட்டி. அதுவும் வந்து பிரச்சனையில தான் இருக்கு. அதையும் வந்து ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அதையும் வந்து சரி செய்வாங்க. அதையும் வந்து ஒவ்வொரு நாளா வந்து செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மளா போயிட்டு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ்லயோ இந்த மாதிரி ஒரு லிங்க் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம தானே சூதானமா இருக்கணும். ஆப்வியஸ்லி சூதானமா இருக்கணும். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் எங்க வேணாலும் தப்பு நடக்கிறாங்கிற போது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சூதானமா இருக்கணும். இதுல பண்றவங்க வந்து பேசிக்லி வந்து என்னன்னா ஒரு ஈஸியா வந்து நம்ம காசு சம்பாதிக்கலாம். ஒரு கேம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த கேமை நம்ம விளையாண்டோமா அதுல வந்து வின் பண்ற அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அது எதுக்கு முதல்ல நம்ம நம்பணுங்கிறது தான் முதல் கேள்வி. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நிறைய ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாரியில இருந்தோ சரி, ஒரு நகை கடை விளம்பரமா இருந்தாலும் சரி, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாரிய நகை ஒரு சாரி விளம்பரம் வரும்போதோ இல்ல ஒரு நகை கடை விளம்பரம் வரும்போதோ அந்த கடைக்கு நம்ம போவோம். அதுக்கு அட்ரஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து அங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்க வாங்குங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுவே ஒரு அப்ளிகேஷனா இருக்கட்டும் இல்ல ஒரு லிங்கா இருக்கட்டும், இதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இந்த தைரியத்துல நம்ம கிளிக் பண்றோம். இது போன்லயா இருந்தாலும் சரி, ஒரு இமெயிலயா இருந்தாலும் சரி, ஸ்கேமர் அலர்ட் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்மார்ட் போன் பாய்க்கிறவங்க முக்காவாசி பேருக்கு வந்து இது வந்து ஆப்வியஸா வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம், நம்ம இதுல போய் ட்ராப்ல மாட்டிக்க கூடாதுன்னு. அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கொடுக்கும் பொழுது வரும் பொழுது நாமளா போயிட்டு தான் அந்த ட்ராப்ல மாட்டுறோம். அதுக்கப்புறம் வெளியே வர முடியாம நம்ம கஷ்டப்படுறோம். நிறைய விஷயங்களுங்க சூசைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து பண இழப்பு, அப்புறம் நிறைய பேர் வந்து மிரட்டுறாங்க. அந்த நம்பரை வந்து அவங்களுக்கு போனனால திருப்பி அவங்க மிரட்டுறதும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த பெய்ட் ப்ரொமோஷன்ஸ், இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் சொல்றாங்கன்னா ஒரு கம்பெனி எடுத்து நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஒரு சர்வீசஸ் எடுத்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணும்போது நம்ம வெரிஃபை பண்ணணும். எஸ் யூடியூபரா இருக்கும்போது இல்ல ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்கும்போது நம்ம அதை வெரிஃபை பண்ணணும். அந்த வெரிஃபிகேஷன் நடக்குதாங்கிறது தெரியல. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து எல்லாருமே வந்து ஒரு பிசினஸ் நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம வெரிஃபை பண்ண தவறிடுமோ அப்படின்னு தோணுது. ஸோ பேசிக்லி செகண்ட் தேர்ட் லெவல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்மளுடைய ஒரு சோஷியல் மீடியால சரி, நம்ம ஒரு யூடியூப்லயும் சரி, நம்ம வீடியோல ஒருத்தருடைய ப்ரொமோஷன் மெட்டீரியலை போடும்போது நம்ம ஒரு 4-5 வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அது எல்லாமே டாக்குமெண்டேட்டட் பண்ணிட்டா நம்மளும் சேஃபா இருக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது யாரும் உங்களை பின் பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா நிறைய பேர் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க. அந்த டிஸ்க்ளைமரை வந்து ஒரு ஆன்லைன்ல சொல்லிடுறாங்க, இல்ல கீழே ஸ்க்ரோல் பண்றாங்க, இல்ல ஒரு ஸ்லைடா காட்டுறாங்க. ஸோ அந்த டிஸ்க்ளைமர் போட்டுட்டா நான் தான் டிஸ்க்ளைமர் போட்டுட்டேனே அப்படின்னு சொல்லும்போது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அங்கே இருக்கான்னு தெரியல. நான் தான் டிஸ்க்ளைமர் போட்டுட்டேனே, என்னை எப்படி பின் பாயிண்ட் பண்ண முடியும், என்னை எப்படி குற்றம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது பேசிக் திங் வந்து என்னன்னா யாரும் உங்களை கண்டிப்பா தப்பு சொல்ல முடியாதுங்கிறது நீங்க எஸ்கேபிசம் ஆயிரலாம், எஸ்கேப் பண்ணிடலாம் அந்த விஷயத்துல இருந்து. பட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க போச்சு? ஸோ நிறைய பேர் உங்க வீடியோஸை பாக்குறது, ஃபாலோ பண்றது, இல்ல உங்களை சப்ஸ்கிரைப் பண்றது வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ட்ரஸ்ட்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வணிகமா கொண்டு வரும்போது வந்து வணிகமா இருந்தாலும் ப்ராப்பரான வணிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து லீகலைஸ்ட் ஒரு லீகல் டீம் இருந்துச்சுன்னா, இல்ல ஒரு 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 ப்ரொமோஷன் பண்ண போறீங்களா ஒரு கம்பெனிக்கு, அவங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸையும் அது லீகலா மூவ் பண்ணி அது டாக்குமெண்டேட்டட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் ஏர்ல போட்டீங்கன்னா தென் யூ ஆர் வெரி சேஃப். அதுக்கப்புறம் அவங்க ஏமாத்திட்டு போனாங்கன்னா அது வந்து நீங்க வந்து உங்களை பர்சனலா வந்து காப்பாத்திக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், நம்ம ஒரு விஷயத்த வந்து ப்ரொமோட் பண்ணும்போது ஓகே வி டேக் எஃபர்ட், நம்ம அந்த எஃபர்ட் போட்டு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி சரியான விஷயத்த தான் மக்களை போய் சேர்க்கிறோமாங்கிறத வந்து எஸ் எ சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் நம்மளும் அதை புரிஞ்சுக்கணும். அதே சமயம் பாக்குற ஆடியன்ஸ் கூட சிம்பிளி போயிட்டு ஒரு விஷயத்த வந்து லக்குக்காக ட்ரை பண்றது வந்து தயவு செஞ்சு நீங்க விட்டுறணும். ஸோ இது என்னுடைய ஒரு சின்ன ஒப்பீனியன். ஸோ இது சரியா தப்பா அப்படின்னு தெரியல, ஆனா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கேமர்ஸ் வந்து எங்கேயுமே இருக்காங்க.
ஆன்லைன்ல மட்டும் இல்ல, அப்ளிகேஷன்ஸ்ல மட்டும் இல்ல, நிறைய இடத்துல ஸ்கேம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப கொஞ்சம் காலம் முன்னேறினால ஆன்லைன்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்ன வந்து நேரடியா திருடுனாங்க, நேரடியா நம்ம காசை பறிச்சாங்க. இப்போ வந்து ஆன்லைன்ல நம்மளுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் போகுது. ஒவ்வொரு நாள் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு பைசா குறைஞ்சா கூட நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒரு பைசாவை திருடுறவங்க ஒரு 10 கோடி பேர்கிட்ட ஒரு பைசாவை திருடுனாங்க, எவ்வளவு வரப்போகுது? சோ யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி.